அக்கா, தங்கச்சி 2 பேரும் ஒரே நேரத்தில மயக்கம் போட்டு விழுறாங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க. மல்லிய பொறுத்தவரைக்கும் இப்ப ஸ்கூல்ல ரன்னிங் காம்படிஷனுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அவங்களோட நினைவு எல்லாம் அவங்க தங்கச்சி மேலேயே இருக்கு. ஏன்னா நேத்து நைட்டே போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப வரைக்கும் மயில்கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோனும் வரலையே, மெசேஜ் வரலையே அப்படிங்கிற மாரி அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப வெண்பா, ஐஸ்வர்யா அவங்க 2 பேருமே அந்த ரன்னிங் பிராக்டிஸ்ல கலந்துட்டு இருக்கிறாங்க. வெண்பா ரொம்பவே சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டாங்க. ஐஸ்வர்யா செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப தீபிகா கொஞ்சம் கோவப்பட தான் செஞ்சுட்ருக்குறாங்க. ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நினைவெல்லாம் அவங்க தங்கச்சி மேலே இருக்குது அப்படிங்கிறதால அந்த ஸ்கூலில் வச்சு அவங்க வார்டனுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நேத்தே பண்ணியிருந்தா என்ன, ஏன்னா மயில் கிட்ட வச்சு அவங்க வேற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க வார்டன் அப்படின்னு சொல்லி. அப்போ வேற ஒரு பொண்ணு தான் பேசியிருப்பாங்க, இங்கே வார்டனை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வார்டனுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அந்த வார்டன் அட்டன் பண்ணி மயில் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டோரிலையுமே அப்பப்போ ஒரு சில முரண்பாடுகள் இருக்க தான் செஞ்சுது. இப்போ வார்டனோட நம்பர் மல்லிக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் நேத்தே ஏன் அவங்களுக்கு கால் பண்ணலை அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வார்டனுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த வார்டனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் தான் நாங்கள் ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணுறோம், அதற்குள்ளே அவங்க வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ கோஆர்டினேட்டர் மூலமாக அவங்க ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறது மாதிரி சொன்னாலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த வேலையெல்லாம் நாங்களே பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. காலம் கெட்டு கிடக்குது, உங்கள் பொண்ணு எங்கே போச்சுதுன்னு சொல்லி போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லவுமே மல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹாஸ்டலுக்கு போகலை அப்படிங்கிறப்ப தன்னோட தங்கச்சி ஒரு நைட்டு ஃபுல்லாக எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. அப்படிங்கிறதால மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விஜய் அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. இப்போ மயிலுமே ஓரளவு தினேஷ் கிட்ட இருந்து சுதாரிச்சுட்டு தப்பிச்சு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுமே அங்கே மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஸோ அவங்கள யார் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.